மகனை உருவாக்குறதுக்காக அப்பா ப்ரொடியூசர் அவதாரம் எடுத்திருக்காரு. ப்ரொடியூசரை பார்த்தா, ஹீரோட அம்மா பார்த்தா வந்ததுலேருந்தே அவங்க முகத்தில் ஒரு புன்னகை தெரிஞ்சது. இந்த புன்னகை படம் வெற்றி ரிலீஸ் ஆன பிறகு இந்த புன்னகை தொடரணும். இயக்குனர் புதுசுன்னா அவர் படங்கள் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. தம்பி எனக்கு என்னன்னா, சிவகுமார் சார் அவர் பிள்ளைங்களை ஹீரோவாக்குனாரு, விஜயகுமார் சார் அருண் விஜய் ஆக்குனாரு, எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் விஜய் ஆக்குனாரு. அதை மாதிரி ஏன் நடக்கக்கூடாது? அதுக்கு ஒரே ஒரு என்னுடைய சின்ன ஆலோசனை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் நிறைய பல ஆண்டுகள் அனுபவப்பட்டவன், பல படங்கள் எழுதினவன், இயக்குனவன், இதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சவன். உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஆலோசனை, அட்வைஸு. இப்போ சமீபத்தில் ஓடின படங்களை பாருங்க, பெரிய படங்களை விட சின்ன படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா ஸ்கிரிப்ட், கதை, திரைக்கதை, வசனம். இது புதுசு. ஜனங்கள் முந்தைய மாதிரி பழைய கதைகள்லாம் இல்லை, ஏதோ சம்திங் புதுசா கொடு அப்படின்றான். பெரிய ஆர்டிஸ்ட் படமெல்லாம் முதல் நாள் ஃபுல்லா பெரிய கிரௌடா இருக்கு, செகண்ட் டே தியேட்டர் காலியா இருக்கு. நல்லா இல்லைன்னா, நல்லா இருந்தால் சின்ன படம் அடுத்த ஷோவே பிக்கப் ஆயிடுது. அதுக்கு ஒரே காரணம் ஸ்கிரிப்ட். மம்முட்டி சொல்லுவாரு, நான் மம்முட்டிக்கு 2 படம் எழுதியிருக்கேன். அவர் கேரளாவில் அவர் பெரிய ஹீரோ. அவர் என்ன சொல்லுவாரு என்கிட்ட, ஞானல்ல ஹீரோ, ஸ்கிரிப்ட் தானே ஹீரோம்பர். ஹீரோ நான் இல்ல, ஸ்கிரிப்ட் தான். சரியில்லாத ஸ்கிரிப்ட்ல ஆண்டவன் நடிச்சா கூட படம் ஓடாது. நல்ல ஸ்கிரிப்ட்ல சுமாரான முகம் கொண்ட ஒரு கதாநாயகன் நடிச்சா கூட படம் ஓடும். இதை சமீப கால படங்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. அதை போன்ற ஒரு படமாக இதயத்தில் காதல் அமைந்து அகிலா செல்வம் அவர்கள் வெற்றி தயாரிப்பாளராகவும், தீபக் மிக சிறந்த ஹீரோவாகவும், அவர் ஆக்ஷன் ஹீரோவாக போறாரா இல்ல லவ் சப்ஜெக்ட்ல பண்ண போறான்னு தெரியாது. நம்ம படம் இதயத்தில் காதல்னு வச்சிருக்காரு. இருந்தாலும் இயக்குனருக்கு இந்த கதை தெரியாது எனக்கு. அவருக்கு தயவு செய்து ஒரு ஃபைட் சீன் வைங்க. ஏன்னா தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, இந்தியாவிலே எங்கேயுமே ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் மரியாதை அதிகம். அதனால நீங்க அவரை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது, நீங்க பயன்படுத்தணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகி அந்த வெற்றி விழா நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னன்னா இப்போ படத்தை ரொம்ப அருமையாக கொண்டு சொல்லி எல்லாம் டிசைன் பண்ணாங்க. இப்போ சவுந்தர் தான் ரொம்ப அனுபவசாலி. இப்போ அவர் தேகத்தின் சார் சொன்னார், மிகப்பெரிய அனுபவசாலி. அந்த பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இதில் இன்விடேஷனில் 40 பேர் கூப்பிட்டுருக்காரு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 35 வருஷம் சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான் இதுதான் ஃபஸ்ட்டு. வேறு யாருமே கிடையாது. நீங்கள் எழுதியவனா வச்சுங்க, அது சிஎம் மீட்டியாக இருந்தாலும் சரி, பிஎம் மீட்டியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் மீடியாவில் இவ்வளோ பேர் யாரும் கூப்பிட்டதில்லை, இவர் கூப்பிட்டுருக்காரு. காரணம் என்ன, அவ்வளோ அனுபவம். இப்போ இந்த படத்தை என்ன சொல்லும்போது என்ன சொன்னார்னா, சார் நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணேன், கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னேன். என்னால் ஒரு என்கிட்ட சங்கத்தில் டைரக்டர் கார்டு எடுக்க வந்தார். இதை சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு மனுஷன் ஜெயிக்கிறது என்னங்கிறது தான், தோக்கிறது எல்லாம் அப்புறம், ஜெயிக்கிறது மீன் சார். அப்போ என்னோடய சங்கத்தில் டைரக்டர் கார்டுக்கு 10,000 ரூபா 1 மணி நேரம் உட்காந்தார். ஏன்னா இந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு காரணத்தை சொல்ல வரேன், வேறு யாரும் தப்பாக நினச்சி வேணாம். அப்போ 10,000 சொன்னோடனே, சார் என்னால் 10,000 கட்ட முடியாது சார், எனக்கு இது என்ன சார் குறையும். இல்லைப்பா இது பில்லு போட்டு கரெக்டாக கொடுக்கணும், எல்லாம் முடியாது அப்படின்னு. இல்லை சார் இப்படி சொல்லி 1 மணி நேரம் உட்காந்துட்டார். ஆனால் ஆக்சுவலாக எந்த சங்கமாக இருந்தாலும் ஒரு கமிட்டி போட்டு கூப்பிட்டு எதாவது முடிவு பண்ணி எடுக்கணும். திடீர்னு இவர் நின்றுட்டு இருக்காரு, 1 மணி போகல. பணம் பெங்களூர் யாரோ ஒரு ஃப்ரெண்டு அனுப்பணுமா, அதுக்காக வெயிட் பண்ணுறாரு. டக்குன்னு என்ன பண்ண, சரி இப்படி இந்த தொழிலாளருக்கு இவருக்கு ஒரு சப்போர்ட்லாம் அப்போ எதுக்கு சங்கம், அப்போ என்னது நம்ம இருக்கணும் அப்படின்னு உடனே டக்குன்னு 7,500 ரூபா. உண்மையிலே சவுந்தர் 7,000 அந்த நிமிஷமே எவனை போய் கேட்கணும், நம்ம தானே அப்படி சொல்லி உடனே கட் பண்ணி உடனே 7,000 போட்டு மறு நிமிஷம் கார்டை போட்டு கொடுத்து, நீ டைரக்டராக இருக்க, இதுதான் உண்மை, இதுதான் உழைப்பு, இதுதான் வெற்றி, இதுதான் உண்மை உழைப்பு. என்ன காரணம், சினிமாவில் இப்படி இருந்து வந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்ன காரணம், இப்போ எப்படி இவ்வளோ பேர் வந்திருக்கோமோ இதே வெற்றி விழாலும் சரி எல்லாத்துலையும் சேர்ந்தாதான் அடுத்த சொன்னால் ஏற்று சார் சின்ன படம் தான் ஜெயிச்சிருக்கேன். உண்மை அதான். என்னன்னா பெரிய பெரிய படம்லாம் சும்மா பொய் சீனை போட்டுட்டு வெற்றிலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது நான் ஏற்றுக்க மாட்டேன். காரணம் கேட்டால் 400 கோடி படம் எடுத்தவனும் தோத்துட்டான்,
500 கோடி படம் எடுத்து தோத்துட்டான். ஆனால் 5 கோடி 3 கோடி 2 கோடி படம் எடுத்து வந்தால் எல்லா சாட்டிலையும் போய் விற்றுட்டு அடுத்த படத்தில் ரெடியாக இருக்கான். ஆனால் இவனுக்கு எல்லாமே ஏமாத்துறாங்க. இந்த படம் இதயத்தில் உள்ளது, இதயத்தில் காதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா புடிச்சு ரொம்ப தங்கமானவர், நல்லா செலவு பண்ணி சூப்பராக எடுப்பார். சவுந்தர் சுத்தமாக செலவு பண்ணாமல் எடுப்பார். காரணம் கேட்டால் ஆமாம், ஏன்னா எண்ணிட்டே ஒரு மணி நேரத்தில் 2000 ரூபா ஆட்டே போட்டார். அப்போ படம் எவ்வளோ கரெக்டாக எடுப்பார்னு பார்த்துக்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம்.